8th கொஸ்டின் f of x, g of x, h of x சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. LHS ஈக்குவல் டு RHS சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஷோ தட்னா ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா f of x. ஸோ f of x ஓட வேல்யூ என்ன? x minus 1. நெக்ஸ்ட்டு g of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 1. நெக்ஸ்ட்டு h of x ஓட வேல்யூ என்னன்னா x ஸ்கொயர். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணு பாருங்க. f dot g dot h ஈக்குவல் டு f dot g dot h ப்ரூவ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் LHS இருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கேன். அப்போ LHS ஈக்குவல் டு எப்பயாவது ஃபைன் பண்ணணும், ப்ராக்கெட்டில் நடக்க தான் ஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ f dot g அப்படின்னு எடுத்துட்டான்னா அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? f of g of xன்னு அர்த்தம். அப்போ f of g of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 1. g of x ஓட வேல்யூ வந்து 3x plus 1. அப்போ இங்கே f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் 3x plus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே f of x என்னவா இருக்கு? இங்கே x minus 1 இருக்குது. அந்த xக்கு பதிலாக நான் 3x plus 1 போடணும். ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் ஒன்னையும் அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படின்னா வருங்க இந்த xக்கு பதிலாக 3x plus 1 போடுவேன். ரிமைனிங் என்ன இருக்குங்க? மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 3x. LHS இன்னும் முடியல. இப்போ என்ன இருக்குன்னா f dot g dot h இருக்குது. f dot g dot h இருக்குது. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா f dot g into h of xன்னு அர்த்தம். f dot g into h of xன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங்னா f dot gல h of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே h of x என்னவா இருக்குங்க? x ஸ்கொயராக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா f dot gல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ f dot g என்ன கண்டுபிடிச்சோம்? 3x கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த xக்கு பதிலாக என்ன சொல்லி x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரணும்னாங்க 3x ஸ்கொயர் வரும். இது ஈக்குவேஷன் 1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு RHS ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கே RHSன்னு பார்க்கும்போது என்ன இருக்கணும்னா f dot g dot h. ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட் இருக்குது. அப்போ g dot hன்னு வருமா? அப்போ இதுக்கு என்ன எழுதினா g of h of xன்னு அர்த்தம். அப்போ g of h of x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர். அப்போ g of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ g of x என்னவா இருக்குங்க? 3x plus 1 இருக்குது. அங்கே இருக்கிற xக்கு பதிலாக நான் x ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு இந்த xக்கு பதிலாக என்ன பண்ணணும்? நான் x ஸ்கொயரை போடணும். அங்கே இருக்கிற +1 இங்கே +1. நெக்ஸ்ட் RHS பார்க்கும்போது f dot g dot h. f dot g dot h. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா f of g dot hன்னு அர்த்தம். அப்போ f of g dot h என்னென்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இங்கே f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே f of x என்னவா இருக்குங்க? x மைனஸ் 1 இருக்குது. அந்த xக்கு பதிலாக நான் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன இருக்கணுங்க? x மைனஸ் 1 இருக்குது. அந்த xக்கு பதிலாக 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. அங்கே ரிமைனிங் என்ன இருக்குங்க? மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆச்சுறான்னா எனக்கு ஆன்சர் ஒன்றா 3x ஸ்கொயர் வரும். இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 பார்க்கும்போது அப்போ therefore from ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அவன் சோதனை என்ஸோட இல்லை என்ஸ் ப்ரூட் என்னலாம். அப்போ என்ஸ் ப்ரூட். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 சேம் தான். சரி, 3 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்து LHSம் RHSம் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சொல்யூஷன் நான் LHS எடுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x. ஸோ f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர், g of x ஈக்குவல் டு 2x, h of x ஈக்குவல் டு x ப்ளஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ LHS பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட்டில் இருந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குங்க? f dot g இருக்குது. இப்போ f dot g ஈக்குவல் டு இதுக்கு என்ன மீனிங்கு? f of g of xன்னு அர்த்தம். f of g of xன்னு அர்த்தம். அப்போ f of g of x என்ன கொடுத்துருவாங்க? 2x. அப்போ இங்கே
எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 2xஐ சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 2x போடுவேன், அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணுவேன். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே எல்ஹெச்எஸ் பார்க்கும்போது எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, எஃப் டாட் ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இங்கே எஃப் டாட் ஜியில் ஹெச் ஆஃப் எக்ஸோட சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே எஃப் டாட் ஜின்னு வரும் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 4 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ இந்த வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எஃப் டாட் ஜி 4x ஸ்கொயராக இருக்கா, அப்போ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரீங்க, 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா டைப் இருக்குது. ஓகேவா, அப்போ என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 4. இது ஃபர்தராக எக்ஸ்பவுண்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த வெளியில் இருக்க 4 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் என்ன வருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன வருங்க, 4 ஸ்கொயர் வரும். அப்போ சால்வ் பண்ணால் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2 4s are 8 வரும், 8x. இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நெக்ஸ்ட் இது 4 மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 4 8s are ப்ளஸ் 32x. இங்கே 4 16s are 64 வரும். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ இங்கே ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டில் எதை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஜி டாட் ஹெச்சை ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஜி டாட் ஹெச் இதுக்கு என்ன மீனிங்கு, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா ஜி ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா இருக்குங்க 2 இன்ட்டு எக்ஸாக இருக்குது. அப்போ இங்கே 2 இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 வரும். இப்போ சால்வ் பண்ண என்ன பண்ணுறோம்னாங்க 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 இன்ட்டு எக்ஸ் 2x. நெக்ஸ்ட்டு 2 4s are 8 வருமா. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்க்கும்போது என்ன இருக்கிறோன்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச். எஃப் டாட் ஜி டாட் ஹெச். அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச்னு அர்த்தம், எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக ஜி டாட் ஹெச்சை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் வேல்யூ என்னங்க 2x ப்ளஸ் 8, 2x ப்ளஸ் 8. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 2x ப்ளஸ் 8ஐ சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க, எனக்கு எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னாங்க 2x ப்ளஸ் 8 போடணும், அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 8. அப்போ ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வருங்க 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 8 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 2 2s are 4 வரும், 4 8s are 32 வரும். அப்போ 32x. இங்கே 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கா. அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS. ஸோ என்ஸ் சோடு இல்லை என்ஸ் ப்ரூவ்டு என்ன எழுதிக்கலாம். ஸோ என்ஸ் ப்ரூவ்டு. தேர்ட் சப்டிஷன் சேம் அதே மாதிரி தான் 3 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. 3 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஷோ தட். அப்போ சொல்யூஷன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x minus 4. நெக்ஸ்ட்டு g of x. g of x என்ன கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு h of x. இங்கே h of x என்ன கொடுத்துருக்காங்க 3x minus 5. 3x minus 5. இப்போ நான் LHS இது ப்ரூவ் பண்ணுறேன். அப்போ LHS பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டில் இருந்து கண்டுபிடிக்கணும். f டாட் g இருக்கு இல்லையா, அப்போ
அப்போ f dot g. அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு? f of g of xன்னு அர்த்தம். அப்போ f of g of xோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர். அப்போ f of xல எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணணும். f of x இங்கே என்னவா இருக்குங்க? x மைனஸ் 4 இருக்குது. அப்போ இந்த xக்கு பதிலாக நான் x ஸ்கொயரை போடணும். அப்போ x ஸ்கொயர் ரிமைனிங் அங்கே இருக்கிற -4. ஸோ எல்ஹெச்எஸ் இன்னும் முடியல. என்ன இருக்குன்னா f டாட் g டாட் hன்னு இருக்குது. ஸோ f டாட் g டாட் h. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கிறான்னா f டாட் g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். f டாட் g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்னடான்னா f டாட் gயில் h ஆஃப் எக்ஸோட சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வருங்க? f டாட் g இன்ட்டு h ஆஃப் எக்ஸ். அதோட வேல்யூ என்னங்க? 3x மைனஸ் 5. அப்போது f டாட் gயில் எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக 3x மைனஸ் 5 சப்ஸ்டிட் பண்ணணும். f டாட் g என்ன கண்டுபிடிச்சோம்? x ஸ்கொயர் மைனஸ் 4. அங்கே இருக்கிற xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணானு? 3x மைனஸ் 5. அந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இந்த சம்மை வந்து இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். இது a மைனஸ் ஃபார்முலா டைமில் எக்ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓகே தான். இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS. இங்கே RHS பார்க்கும்போது என்ன இருக்குனாங்க? f டாட் g டாட் h. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ g டாட் h. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா g ஆஃப் h ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். அப்போ g ஆஃப் h ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க? 3x மைனஸ் 5. 3x மைனஸ் 5. அப்போ g ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் 3x மைனஸ் 5 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ g ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குங்க? x ஸ்கொயராக இருக்குது. அப்போது 3x மைனஸ் 5 அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே RHS பார்க்கும்போது f டாட் g டாட் h. f டாட் g டாட் h. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கிறான்னா f ஆஃப் g டாட் hன்னு அர்த்தம். அப்போ f ஆஃப் g டாட் h என்ன கண்டுபிடிச்சோம்? 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே f ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் x இருக்கோ அந்த xக்கு பதிலாக நான் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயரை நான் சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே f ஆஃப் x என்னவா இருக்குங்க? x மைனஸ் 4 இருக்குது. அந்த xக்கு பதிலாக நான் என்ன போடணும்? 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயரை போடணும். அங்கே ரிமைனிங் இருக்கிற -4. அப்போ இது ஈக்குவேஷன் 2. அப்போது ஈக்குவேஷன் 1 and 2 பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் equation 1 and 2 LHS equal to RHS. So hence proved.